afternoon students. 10th physics optics பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம எது வரைக்கும் பார்த்திருந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஐ பார்த்திருந்தோம் and then ஐல வரக்கூடிய டிஃபெக்ட்ஸ் பார்த்திருந்தோம் இல்லையா? என்னென்ன டிஃபெக்ட்ஸ் பார்த்திருந்தோம் அப்படின்னு ஒன்ஸ் ரிமெம்பர் பண்ணிக்கலாம். என்னென்னது? மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா, பிரஸ்பயோபியா, ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டிஃபெக்ட்ஸ் பார்த்திருந்தோம். அதாவது மயோபியானா ஷார்ட் சைட்னஸ், பக்கமா இருக்கிறது மட்டும் தெரியுது, லாங்ல இருக்கிறது கிளியரா தெரியாது. ஹைப்பர்மெட்ரோபியா அப்படின்னா ஷார்ட் சைட்னஸ், அப்ப லாங் ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு கிளியரா விசன் பண்ண முடியும், ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது வந்துட்டு கிளியர் விசன்ல இருக்காது. பிரஸ்பயோபியா டியூ டு ஏஜிங், பக்கமா இருக்கிறதும் நமக்கு கிளியரா தெரியாது, லாங்ல இருக்கிறதும் கிளியரா தெரியாது. அடுத்தது ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னா ஹரிசாண்டல் லைன்ஸ், பேரலல் லைன்ஸ் வந்துட்டு வேரியேஷன் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4 டிஃபெக்ட்ஸ் பார்த்திருந்தோம். இந்த 4 டிஃபெக்ட்ஸும் எதனால அரைஸ் ஆகுது, அதை எப்படி கியூர் பண்றது, அதுக்கு என்ன லென்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்திருந்தோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மயோபியா வந்து கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஹைப்பர்மெட்ரோபியாக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பிரஸ்பயோபியாக்கு பைஃபோக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஆஸ்டிக்மேட்டிசம்க்கு டாரிட் ஆர் சிலிண்ட்ரிக்கல் லென்சஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. சரியா? சோ அது வரைக்கும் பார்த்திருந்தோம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப். சரியா? சின்ன மைக்ரோஸ்கோப்னா என்னது? சின்னதை வந்துட்டு பெருசு பண்ணி காட்டுறது, மேக்னிபிகேஷன் பண்ணி காட்டுறது இல்லையா? அதான மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது. சின்ன சின்ன பொருள்களை வந்துட்டு நம்ம பெருசா பாக்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் வந்துட்டு மைக்ரோஸ்கோப். அது உங்களுக்கே தெரியும், நம்ம லேப் டெஸ்ட் எடுக்கிற இடத்துல நிறைய இடத்துல நம்ம வந்துட்டு அந்த மைக்ரோஸ்கோப்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? சோ அந்த மைக்ரோஸ்கோப்ல வந்துட்டு 2 இம்பார்ட்டன்ட் டைப் சொல்றாங்க. மைக்ரோஸ்கோப்ஸ் ஆர் கிளாசிஃபைட் as சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அண்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது என்னன்னா, நான் ஆல்ரெடி வந்துட்டு அந்த லென்ஸோடைய ரே டயக்ராம் டிரா பண்ணும்பொழுது சொல்லியிருந்தேன். கான்வெக்ஸ் லென்ஸ்ல லாஸ்ட் பொசிஷன் ஆப்ஜெக்ட வந்துட்டு லென்ஸுக்கு பக்கமா வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு என்ன இமேஜ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷுவல் அண்ட் என்லார்ஜ்ட் இமேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். சோ அந்த பொசிஷன் தான் நம்ம சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ அதுதான் இங்க. சோ மைக்ரோஸ்கோப்ல நம்ம சிம்பிள் மைக்ரோஸ்கோப் பாக்குறோம். சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல என்ன லென்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்திருக்கோம். கான்வெக்ஸ் லென்ஸ் உடைய சென்டர் பாயிண்ட் ஆஸ் யூசுவல் நம்ம சொன்ன மாதிரி ஆப்டிகல் சென்டர் தான். இந்த லென்ஸுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பக்கமா கொஞ்சம் ஆப்ஜெக்ட் வச்சுக்கிறோம். அதாவது லென்ஸ் உடைய ஃபோக்கல் லென்த் வந்து டிக்ரீஸ் ஆக ஆக இமேஜ் உடைய சைஸ் மேக்னிபிகேஷன் வந்து என்னவாகும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சோ அதனாலதான் லென்ஸ் உடைய ஃபோக்கல் லென்த் வந்து குறைச்சிருப்பாங்கல்ல, குறைவான ஃபோக்கல் லென்த்ல ஆப்ஜெக்ட் வைக்கிறாங்க. அதாவது எஃப்க்கு உள்ள ஆப்ஜெக்ட் வர மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா லென்ஸுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. சோ அப்ப இங்க இருந்து வரக்கூடிய இதுதான் ஆப்ஜெக்ட் ஏபி அப்படின்னா இங்க இருந்து வரக்கூடிய லைட் ரேஸ் வந்து லென்ஸ்ல பட்ட ரீஃப்ராக்ட் ஆகி எது வழியா தான் பாஸ் ஆகணும்? எஃப் வழியா தான் பாஸ் ஆகணும், ஃபோக்கஸ் வழியா. அனதர் ஒன் ரூல் என்னது? ஓ வழியா பாஸ் ஆகக்கூடியது. இது ரெண்டும் என்ன ஆகாதுன்னா இன்டர்செக்ட் ஆகாது. சோ இதனுடைய லைன்ல தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆப்போசிட் சைடுல ரேஸ் எடுத்துட்டு போய் இது ரெண்டும் எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ அங்கதான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இமேஜ் கிடைக்குது. அது என்ன இமேஜா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷுவல் இமேஜ் அண்ட் என்லார்ஜ் இமேஜா இருக்கும். சோ நம்ம இந்த சைட்ல நம்ம பாக்குறோம் அப்படின்னு இங்க நம்ம ஐ வச்சு நம்ம பாக்குறோம் அப்படின்னா நமக்கு இவ்வளவு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப பெருசா தெரியுது. சரியா? இதுதான் வந்துட்டு சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது. சிம்பிளா தான் இருக்கும். சரியா? ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் ஃபோக்கஸ்க்கு உள்ள ஆப்ஜெக்ட் வைக்கிறீங்க. சோ சேம் சைடு ஆஃப் த ஆப்ஜெக்ட்ல என்லார்ஜ் ஒரு விஷுவல் இமேஜ் வந்து கிடைக்குது அப்படின்னா அது வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப். சரி, இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்ச் ரிப்பேர் பண்ணக்கூடிய இடத்துல, அப்புறம் ஃபாரன்சிக் சயின்ஸ்ல வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல யூஸ் ஆகுது. ஜுவல்லரி ஷாப்ல வந்துட்டு அந்த மைன்யூட்டா இருக்கக்கூடிய அந்த டிசைன்ஸ் எல்லாம் செய்யறாங்க பாத்தீங்களா, அங்க வந்து இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. அப்புறம் பிளான்ட்ஸ் உடைய அந்த பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் என்ன, அது இல்லாம அதுல இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிம்பிளா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப். இதோட மேக்னிபிகேஷன் வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சின்னதா இருக்கக்கூடிய. இப்ப வாட்ச் ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் நம்ம அது நார்மலா பார்க்க முடியும், ஆனா ரொம்ப குட்டியா இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லென்ஸ் வச்சு பாக்குறோம் இல்லையா? அதுதான் வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது. ஆனா இதனுடைய மேக்னிபிகேஷனை விட, அதாவது இதை விட சின்னதா இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். பிளான்ட் செல்ஸ், அப்புறம் அனிமலோட செல்ஸ், நீங்க படிச்சிருப்பீங்க அந்த ரூட்ல இருக்கக்கூடிய செல்ஸ், அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கிராஸ் செக்ஷன் பண்ணோம் அப்படின்னா
ரொம்ப மைனூட்டா இருக்கும்ல, சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அல்லது அந்த செல்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம கிளியரா பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான கெப்பாசிட்டி இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல இருக்கா அப்படின்னா இருக்காது. இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அந்த அளவுக்கு மைனூட்டா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியாது. அப்ப நமக்கு அடுத்து என்ன தேவைப்பட்டுச்சு, அதை விட ஃபோக்கல் லென்த் கம்மியா இருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோப்பை வந்துட்டு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு லென்ஸ் உடைய மேனுஃபேக்சர்னு ஒண்ணு இருக்கும்ல, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல அதனுடைய ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம ஃபோக்கல் லென்த்தை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா டிக்ரீஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி லென்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஃபோக்கல் லென்த்தை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணதான் என்னவாகும்ன்றாங்க, அந்த இமேஜோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்போ அந்த சைஸ் நம்ம ஃபோக்கல் லென்த்தை டிக்ரீஸ் பண்ண ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் தான் டிக்ரீஸ் பண்ண முடியும், அதுக்கு மேல பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒன் மோர் லென்சஸ் யூஸ் பண்றாங்க, 2 கான்வெக்ஸ் லென்சஸ் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. அதனாலதான் அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். காம்பவுண்ட் தமிழ்ல சொல்லணும்னா கூட்டு நுண்ணோக்கி அப்படின்றோம். அதாவது ஒன் மோர் லென்ஸை யூஸ் பண்ணி அதனுடைய ஃபோக்கல் லென்த்தை ரொம்ப குறைச்சி ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் கூட நம்ம என்லார்ஜா பாக்குறோம். அதுக்கு தான் என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், கூட்டு நுண்ணோக்கி அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். இத நம்ம 2 லென்சஸ் யூஸ் பண்றோம். ஒன்னு வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கமா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டிவ் அப்படின்ற ஒரு லென்ஸும், நம்ம பாக்குறதுக்கு பக்கமா இருக்கக்கூடியது ஐபீஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது கண்ணுக்கு பக்கமா இருக்கக்கூடிய லென்ஸ் வந்துட்டு ஐபீஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய 2 லென்சஸும் ஒரு டியூப்ல ஈஸியா மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு வைங்களேன். இப்ப லென்ஸ் நம்ம வந்துட்டு மொபைல் இல்ல கேமரால எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜூம் பண்ணுவோம்ல, அதனோட பொசிஷனை மாத்துவோம் இல்லையா, அப்ப என்ன ஆகும், கேமரா ஜூம் ஆகும்ல. அந்த மாதிரி இது வந்து இப்படி 2 டியூப் மாதிரி இருக்கும். அந்த ஒன்னோட ஒன்னு அந்த டியூப் என்ன ஆகும்னா மூவ் ஆகும். நம்ம ஐபீஸோ அல்லது நம்ம அப்ஜெக்டிவ் லென்ஸையோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஜெக்ட் உடைய சைஸ் வந்து நமக்கு கிளியரா தெரியும். சரியா? சோ அந்த மாதிரி ஒன் மோர் லென்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். அதுல பாத்தீங்கன்னா 2 லென்ஸ், இது வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ், இதுவும் கான்வெக்ஸ் லென்ஸ் தான். இதனுடைய ஃபோக்கல் லென்த் வந்து ஷார்ட்டரா இருக்கும். இத வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ், ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல வைக்கிறதுனால இத வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கதான் இந்த லென்ஸ் வழியா தான் நம்ம பார்க்க போறோம் அந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னா அந்த லென்ஸ் வந்து என்ன சொல்றோம்னா ஐபீஸ். இதனோட ஃபோக்கல் லென்த் வந்து அதிகம். சரியா? லென்ஸோட அபர்ச்சரும் சரி ஃபோக்கல் லென்த் வந்து எப்படி இருக்கும்னா அதிகமா இருக்கும். அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஐபீஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ 2 லென்ஸும் எப்படி இருக்கு, ஒரு டியூப்ல வந்துட்டு அட்ஜஸ்டபிள் டைப்ல இருக்கு. நம்ம ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிளியரா பார்க்க முடியும். சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन தான். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் யூசிங் திஸ் ரே டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரே டயக்ராம்ல நம்ம இம்பார்ட்டன்டா பார்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லென்ஸ் உடைய ஃபோக்கல் லென்த் இது ஷார்ட்டர், இது வந்து லாங்கர் ஃபோக்கல் லென்த். அப்ப இது ரெண்டும் லாங்கா இருக்கணும். சரியா? சிம்பிள் கான்செப்ட் தான். நம்ம ரே டயக்ராம் போட்டோம் இல்லையா, அது தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியா நம்ம இந்த ரே டயக்ராம் போட்டு இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் டயக்ராம் வந்துட்டு போட முடியும். சோ ஃபர்ஸ்ட் இந்த லென்ஸ் அப்ஜெக்டிவ்க்கு பக்கத்துல நம்ம என்ன வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வச்சுக்கிட்டோம். இந்த ஏரோ மார்க் இருக்கக்கூடிய இடம் ஏ, கீழ இருக்கக்கூடியது பி. இந்த ஏபிங்கிற ஆப்ஜெக்ட் அதாவது எஃப்ஓக்கு பின்னாடி கிரேட்டர் தென் யூவா வச்சுக்கிட்டோம். அதாவது யூ கிரேட்டர் தென் எஃப்ஓ. எஃப்ஓனா என்னது, ஃபோக்கஸ். ஃபோக்கஸை விட கொஞ்சம் யூ வந்து அதிகமா இருக்கு. யூனா என்னது, ஆப்ஜெக்ட் உடைய டிஸ்டன்ஸ். அப்போ ஆப்டிகல் சென்டர்ல இருந்து ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு, எஃப்ஓக்கு பின்னாடி இருக்கு. அதான் நம்ம என்ன சொல்றோம்னா யூ கிரேட்டர் தென் எஃப்ஓ அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? சோ அப்ப என்ன ரூல் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இப்ப இங்க இருந்து வரக்கூடிய ஒரு ரே வந்து லென்ஸ்ல பட்டு ரீஃப்ராக்ட் ஆகி எது வழியா தான் பாஸ் ஆகும், எஃப்இ வழியா தான் பாஸ் ஆகும். ஆமாவா? அதே மாதிரி இது வந்து நான் இங்க எஃப்இ, இதுதான் எஃப்இ வழியா பாஸ் ஆகக்கூடியது. அடுத்தது வந்துட்டு இன்னொரு ரூல் வந்து என்னது, ஆப்டிகல் சென்டர் வழியா பாஸ் ஆகக்கூடியது. சரியா? சோ இது ரெண்டும் வந்து எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ அங்கதான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமேஜ் கிடைக்கும். சோ ஆப்ஜெக்ட் வந்து எஃப்க்கு பின்னாடி இருக்கா, அப்ப நம்ம கிடைக்கக்கூடிய இமேஜ் என்னவாதான் இருக்கும், ரியல் அண்ட் இன்வெர்டடா இருக்குமா? சோ அப்போ பி டேஷ் பாருங்க, இங்க பி கீழ இருக்கு, இங்க கீழ இருக்கு, இங்க மேல வந்துச்சு பி டேஷ் ஏ டேஷ் அப்படின்ற ஒரு இன்வெர்டட் ரியல் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன கிளியர் ஆகுது, ஏ டேஷ் பி டேஷ் அப்படிங்கிறது ஒரு ரியல் இமேஜ், ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் வந்து கிடைச்சிச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஏ டேஷ் பி டேஷ்ங்கிற இமேஜ வந்துட்டு ஐபீஸ்க்கு ஆப்ஜெக்டா யூஸ் பண்றோம். கிளியரா நோட் பண்ணு. ஏ டேஷ் பி டேஷ் அப்படின்றது ஏபி உட இமேஜ்,
but these images act as like object of eyepiece. ஐபீஸ் உடைய ஆப்ஜெக்டா நம்ம இதை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா யூஸ் பண்றோம். அதை எதுக்குள்ள கொண்டு வந்துடுறோம்னா போக்கஸ்க்குள்ள கொண்டு வந்துடுறோம். இந்த ஐபீஸ் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய போக்கஸ்க்குள்ள நம்ம கொண்டு வந்துடுறோம். அப்போ போக்கஸ்க்கு உள்ள ஆப்ஜெக்ட் வந்துருச்சுனாவே நமக்கு ஆஸ் யூஷுவல் என்ன இமேஜ் தான் கிடைக்கும், விஷுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் தான் கிடைக்கும் இல்லையா. கான்வெக்ஸ் லென்ஸ்ல நம்ம போக்கஸ்க்கு உள்ள ஆப்ஜெக்ட் வைக்கும் பொழுது நமக்கு என்ன இமேஜ் கிடைக்குது, விஷுவல் அண்ட் என்லார்ஜ்ட் இமேஜ் கிடைக்குது இல்லையா. அப்போ இந்த A', B' இந்த இமேஜ் வந்து ஐபீஸுக்கு ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆகி நமக்கு என்ன இமேஜ் கொடுக்குது, விஷுவல் இமேஜ் கொடுக்குது. ஒரு ரே பாஸ் ஆயிட்டு என்ன ஆகுது, எது வழியா இந்த ஆக்சிஸ்க்கு பேரலா போயிட்டு இப்படி F வழியா போயிடும், இன்னொன்னு O வழியா போகும் இல்லையா. அப்ப இது ரெண்டும் என்ன ஆகாது, இன்டர்செக்ட் ஆகாது. சோ இதனுடைய ரீட்ரேஸ் நம்ம எடுத்துட்டே வரோம். இது ரெண்டும் வந்து எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ அங்கதான் நமக்கு A', B', இமேஜ் கிடைக்குது. இப்ப A' கீழ இருக்கு, இங்க A', எப்படி இருக்கு, கீழ இருக்கு. B' மேல இருக்கு, B' வந்து மேல இருக்கு இல்லையா. சோ அப்ப இது வந்து என்ன இமேஜா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷுவல், எரெக்ட் அண்ட் என்லார்ஜ்ட் இமேஜா நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது. சோ ஒரு சின்னதா இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் சரியா, இந்த ஆப்ஜெக்ட் தான் நமக்கு எப்படி தெரியுது, A', B', இவ்ளோ பெரிய ஆப்ஜெக்ட் தான் நம்மளால இமேஜா நம்மளால பார்க்க முடியுது. இது சிம்பிள் மைக்ரோஸ்கோப் விட எந்த அளவுக்கு மேக்னிபிகேஷன் அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 to 200 டைம்ஸ் வந்துட்டு மேக்னிபிகேஷன் அதிகம். எதுக்கு, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்க்கு. எதை விட, சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை விட. கிளியரா டயக்ராம் வந்துட்டு கிளியரா பாத்துக்கோங்கடா. இதுல வந்துட்டு இந்த ஏரோ மார்க் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐபீஸ் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய லென்ஸ், ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த். அதே ஐபீஸ் அப்படிங்கிறது லாங்கர் ஃபோக்கல் லென்த். நம்ம இங்க இருந்து தான் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம் சரியா. இப்போ ஏபிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் போக்கஸ்க்கு பின்னாடி வைக்கிறோம், ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் கிடைக்குது. சோ இந்த இமேஜ வந்து நம்ம இதுக்கு ஆப்ஜெக்டா யூஸ் பண்றோம், போக்கஸ்க்கு உள்ள கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்றோம். அப்ப என்ன கிடைக்குதுன்னா நமக்கு விஷுவல் அண்ட் எரெக்ட் என்லார்ஜ்ட் இமேஜ் வந்து நமக்கு கிடைக்குது. அப்ப இது சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை விட 50 to 200 டைம்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா கிரேட்டரா இருக்கும். சோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ கூட நம்மளால கிளியரா பாக்குறதுக்கு இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்றாங்க. இதை விட சென்சிட்டிவான மைக்ரோஸ்கோப்ஸ்லாம் இன்னும் அட்வான்ஸ்டான மைக்ரோஸ்கோப்லாம் இப்ப வந்துருச்சு. இது மேக்ஸிமம் இந்த பயாலஜிக்கல் லேப்ல நம்மளுடைய பிளட் செல்ஸ் எல்லாம் பாப்பாங்க இல்லையா. சோ அங்கெல்லாம் இதை விட மைனூட்டா இருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோப்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அடுத்து இன்னொரு மைக்ரோஸ்கோப் என்ன சொல்றாங்கன்னா டிராவலிங் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறாங்க. ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் மைக்ரோஸ்கோப் எது அப்படின்னா டிராவலிங் மைக்ரோஸ்கோப். இது வந்து வெர்னியர் பிரின்சிபலை பேஸ் பண்ணி வந்து ஒர்க் ஆகக்கூடியது. இதனுடைய லீஸ்ட் கவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.01 மில்லிமீட்டர்ல இருக்கு அப்படிங்கிறாங்க சரியா. சோ இதுதான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்த்தது மைக்ரோஸ்கோப்ல. சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அதனோட யூசஸ் என்ன, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அதனோட ஒர்க்கிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டிராவலிங் மைக்ரோஸ்கோப் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா டெலஸ்கோப். நம்ம மைக்ரோஸ்கோப் பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்து நம்ம என்ன பார்க்கறோம்னா டெலஸ்கோப். டெலஸ்கோப் எதுக்கு யூஸ் பண்றது, லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம கிளியரா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டெலஸ்கோப் யூஸ் பண்றோம் இல்லையா. சோ நம்ம வந்துட்டு லூனார் எக்லிப்ஸ், சோலார் எக்லிப்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பிளானட்டோரியம்ல பாத்தீங்க அப்படின்னா தெரியும், டெலஸ்கோப்பை வச்சு பார்ப்பாங்க இல்லையா. நேக்கட் ஐயாலையும் சில எக்லிப்ஸ் பார்க்க முடியும், பட் அந்த ரொம்ப டெலஸ்கோப் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு கிளியரா தெரியும் இல்லையா. சோ அந்த வகையில டெலஸ்கோப்ல வந்துட்டு இந்த டெலஸ்கோப்பை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1608ல 1608ல வந்துட்டு ஜோஹன் லிப்ரஸி அப்படின்றவர் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறார், ஒரு டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறார். அதுக்கப்புறமா கலீலியோ வந்து என்ன பண்றாருன்னா அந்த டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அந்த ஐடியா அவருக்கு எங்க கிடைக்குது அப்படின்னா ஒரு எதாச்சும் ஒரு ஷாப்புக்கு போயிருக்கும் பொழுது அந்த அங்க வாட்ச் ரிப்பேர் பண்ணக்கூடிய கடையில அந்த லென்ஸுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கிளாக்க பாக்குறாரு. கிளாக் வந்து நல்லா பெருசா தெரியுது. சோ அதை பேஸ் பண்ணி அவர் ஒரு டெலஸ்கோப் வந்து தயாரிக்கிறாரு. அதுல இருந்து வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா இந்த ஜூபிட்டர் பிளானட், அடுத்தது வந்துட்டு இந்த சாட்டர்ல இருக்கக்கூடிய ரிங்ஸ் அது எல்லாத்தையும் வந்து அவர் அந்த டெலஸ்கோப்பை வச்சு அவர் பாக்குறாரு. அதுக்கப்புறம் கெப்லர் வந்து 1611ல 1611ல வந்துட்டு ஒரு டெலஸ்கோப்பை வந்துட்டு கண்டுபிடிக்கிறாரு கெப்லர். இந்த டெலஸ்கோப் எப்படி இருக்குன்னா இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெலஸ்கோப்புக்கு ஃபண்டமெண்டலா இருக்கு அப்படின்னு வைங்களேன். சோ அது அடிப்படையா இருக்கு. நம்ம வந்து கெப்லர் யூஸ் பண்ண டெலஸ்கோப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப நம்ம அந்த அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்ல நம்ம வந்துட்டு
பயன்படுத்திட்டு இருக்கிறோம். சரியா? இப்போ நம்ம எந்த மெட்டீரியல் யூஸ் பண்றோம் டெலஸ்கோப்ல வந்துட்டு எந்த ஆப்டிகல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து 2 டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப் சொல்றாங்க. என்னன்னா ரீஃப்ராக்டிங் டெலஸ்கோப், ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்டிகல் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி. ரீஃப்ராக்டிங் டெலஸ்கோப் அப்படிங்கிறது என்னன்னா ரீஃப்ராக்ஷன் எதுல நடக்குது? லென்ஸ்ல இல்லையா? one medium bending of light rays pass from one medium to another medium. இதுல லென்ஸ்லனா ரீஃப்ராக்டிங் நடக்குது. அப்ப ரீஃப்ராக்டிங் டெலஸ்கோப்ல என்ன யூஸ் பண்றாங்கன்னா லென்ஸ் யூஸ் பண்றாங்க. சோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா கலீலியன் டெலஸ்கோப், கெப்லரின் டெலஸ்கோப், அக்ரோமேட்டிக் ரீஃப்ராக்டர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு இந்த ரீஃப்ராக்டிங் டெலஸ்கோப் எக்ஸாம்பிளா சொல்றாங்க. சரியா? இந்த ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது லென்ஸ்ல இருக்கு. சோ இதுல என்ன யூஸ் பண்றாங்கன்னா லென்ஸ் யூஸ் பண்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீஃப்ராக்டிங் டெலஸ்கோப்கான எக்ஸாம்பிள் என்னன்னா கலீலியன் டெலஸ்கோப், கெப்லரின் டெலஸ்கோப், அக்ரோமேட்டிக் ரீஃப்ராக்டர்ஸ் அப்படிங்கிறது ரீஃப்ராக்டிங் டெலஸ்கோப். அடுத்து ரிஃப்ளெக்டிங். ரிஃப்ளெக்டிங் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் எதுல நடக்குது? மிரர்ல நடக்குது இல்லையா? அப்போ அந்த ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்ல என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா பாரபோலிக் மிரர் யூஸ் பண்றாங்க. இந்த பாரபோலிக் மிரர் யூஸ் பண்ணும் பொழுது அந்த தெரியக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து இன்னும் கிளியரா தெரியும் அப்படிங்கிறதுக்காக பாரபோலிக் மிரர் வந்து யூஸ் பண்றாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா கிரிகோரியன், நியூட்டோனியன், கேஸ்பிரைன் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்புக்கான எக்ஸாம்பிள்ஸ். சோ ரிஃப்ளெக்ஷன்னா மிரர், அப்ப இந்த பாரபோலிக் மிரர் யூஸ் பண்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து கிரிகோரியன், நியூட்டோனியன், கேஸ்பிரைன் அப்படிங்கிறது. சரியா? இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்றோம் அதை டிபெண்ட் பண்ணி 2 டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு எந்த திங்ஸ் பாக்குறோம், நம்ம எந்த திங்ஸ் வந்துட்டு பாக்குறோமோ அதை டிபெண்ட் பண்ணி 2 டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப். தட்ஸ் ஒன் இஸ் என்னது? அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் அண்ட் டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப். அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப், டெரஸ்ட்ரியல். அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் எதுக்கு நமக்கே தெரியும். எதுக்கு? ஸ்டார்ஸ், கேலக்சிஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், அப்புறம் பிளானட்ஸ், மெட்டால்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு பாக்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். சரி, டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் எதுக்கு யூஸ் பண்றாங்க? டெரஸ்ட்ரியல்னா நிலத்துல இருக்கக்கூடியதெல்லாம் பாக்குறதுக்காக, எர்த்ல இருக்கக்கூடியது, சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்ல இருக்கக்கூடிய திங்ஸ பாக்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதா வந்து எனக்கு டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப். சரி, இது ரெண்டுக்கும் என்ன மெயின் டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்ல வந்துட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய லாஸ்ட் இமேஜ் வந்து ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜஸா இருக்கும். சோ இன்வெர்டடா இருக்கிறது வந்து நமக்கு டெரஸ்ட்ரியல்ல வந்து செட் ஆகாது அப்படிங்கிறதுக்காக, அதாவது திங்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இதுல என்ன பண்றாங்கன்னா ஃபைனலா வந்து எரெக்ட் அண்ட் விசுவல் இமேஜா கொண்டு வராங்க. சோ அதுதான் வந்துட்டு இந்த டெரஸ்ட்ரியலுக்கும் அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்புக்கும் இருக்கக்கூடிய ஒரு மெயின் டிஃபரன்ஸ். சரிங்களா? சோ இப்ப இந்த டெலஸ்கோப்போட யூசஸ் என்ன? நம்ம எதுக்குப்பா டெலஸ்கோப்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்கு? லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட கிளியரா பாக்குறதுக்கு, அப்புறம் பிளானட்ஸ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அங்க இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் நம்ம பாக்குறதுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? டெலஸ்கோப் யூஸ் பண்றோம். இது அட்வான்டேஜஸ் ஆஃப் டெலஸ்கோப். இப்ப அந்த டெலஸ்கோப்போட கேமராவை நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வைங்களேன், அப்ப நமக்கு எங்கெல்லாம் வந்து பிக்சர் வேணுமோ அங்கெல்லாம் நம்ம பிக்சரும் எடுத்துக்கலாம். சோ அந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். இன்னொரு டெலஸ்கோப்போட மெயின் யூசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இருந்துச்சுன்னா கூட நம்மளால அந்த ஆப்ஜெக்ட கொஞ்சம் கிளியரா பார்க்க முடியும். சரியா? சோ இதுதான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் டெலஸ்கோப். என்னது? லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறத பாக்குறோம், அதே மாதிரி பிளானட்ஸ பத்தி கிளியரா பாக்குறதுக்கு, அதுக்கப்புறம் கேமரா செட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பிக்சர் எடுத்துக்கலாம், அங்க பார்க்கக்கூடிய இமேஜ் வந்து நம்ம பிக்சர் எடுத்துக்கலாம். இன்டென்சிட்டி, லைட்டோட இன்டென்சிட்டி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா கூட நம்மளால என்ன பண்ண முடியும்னா அந்த இமேஜ் ஓரளவுக்கு பார்க்க முடியும். சரியா? இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம கண்டினியூஸா இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்றது அப்புறம் கண்டுக்காம விடுறது அப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த லென்சஸ் மிரருடைய பொசிஷன் மாறிடுச்சு அப்படின்னா நம்மளால அது வந்து என்ன பண்ண முடியாதுன்னா இமேஜ வந்துட்டு பார்க்க முடியாது. சோ அதனால நமக்கு கண்டினியூஸா ஒரு மெயின்டெனன்ஸ் வேணும். இன்னொன்னு ஈஸியா வந்து போர்ட்டபிள் கிடையாது. நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ண முடியாதுன்னா ஈஸியா வந்துட்டு எடுத்துட்டு போக முடியாது. சரியா? சோ அதான் அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது. இதான் டெலஸ்கோப் பத்தி நம்ம பாக்குறது. டெலஸ்கோப்ல 2 டைப்ஸ், அதாவது ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி 2 டைப், ரீஃப்ராக்டிங், ரிஃப்ளெக்டிங். அடுத்து பார்க்கக்கூடிய திங்ஸை வச்சு நம்ம 2 டைப்ஸ், அஸ்ட்ரானமிக்கல், டெரஸ்ட்ரியல். அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். ஓகே கைஸ், இதோட நமக்கு வந்து செகண்ட் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஆப்டிக்ஸ் வந்து நம்ம இதோட முடிச்சிட்டோம். ஈஸியான லெசன் தான். ஆப்டிக்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைட் பார்த்தோம், ரீஃப்ராக்ஷன் பார்த்தோம், டிஸ்பர்சன் பார்த்தோம்,
நெக்ஸ்ட் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பார்த்தோம். அடுத்தது வந்து லென்சஸ்ல வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் லென்சஸ், எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுது, அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஐ பார்த்தோம், அதோட டிஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் மைக்ரோஸ்கோப் பார்த்தோம், அதுக்கப்புறம் டெலிஸ்கோப். இதோட வந்துட்டு இது செகண்ட் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? சோ இதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. ஈஸியான லெசன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான லெசனும் கூட, இது ஈஸியா படிக்கலாம். சோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.